ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கண்மணி ராமச்சந்திரன் கிட்ட இனிமேல் உங்கள் குடும்பத்தில் நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு வீராவை கூப்பிட்டு அங்கேருந்து மண்டபத்தை விட்டு போவாங்க. அப்போ மாறனை பார்த்து, நீங்கள் பண்ண தப்புக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதுக்கு பரிகாரமே கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சூர்யா பார்த்தீங்கன்னா போயிட்டு வீரா கிட்ட பேச போவாங்க. அப்போ கண்மணி, நீ யார் பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீ யார் பேசுறதுக்கு தானே என்ன கேட்க வரீங்க? நான் அவளோட ஃப்ரெண்டு. எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குது சொல்லுங்க? அவளுக்கு ஒரு தப்பான ஒரு பையனோட கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு உயிருக்கு உயிராக காதலிச்ச பையன் அதை பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருப்பான்? மாறன் எடுத்த முடிவில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இங்கே பார் வீரா, இப்போ நீ ரொம்ப கோபத்தில் இருக்க. ஆனால் உன்னால் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். மாறனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அவர் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கண்மணி சூர்யா பார்த்து, உனக்கு உங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும் தானே? அவரை இவன் கொலை பண்ணிட்டு அந்த பையனையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீ அதை சந்தோஷமாக ஏற்றிப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட சூர்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. உடனே கண்மணி, வா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூப்பிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் மாறனை பார்த்துட்டு, டே உன்னை எவ்வளோ பெருமையாக தெரியுமா இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்திட்டு இருக்கேன்னு எல்லாருக்கிட்டையும் என் பையன் அப்படின்னு அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கலடா. உன்னை நினச்சாலே எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது. உன்னை இதோட நான் தலை முழுகிட்டேன். உன்னை சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்ததுக்கு எனக்கு நீ ரொம்பவே நல்ல விஷயம்லாம் பண்ணிட்டேன். இதோட உனக்கும் எனக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது. நீ வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு கோமா பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. மண்டபத்தில் இருக்க எல்லாருமே போயிடுவாங்க. வள்ளி பார்த்தீங்கன்னா அப்படியே மாறனை கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே மாறன் இங்கே பாரு அத்தை, நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்வாங்க. உடனே வள்ளி, இல்லைடா நீ ரொம்ப நல்லவன், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்வாங்க. இங்கே பாரு, உங்கள் அண்ணன் வர ரொம்ப கோவத்தில் இருக்காரு. கொஞ்ச நாள் நீ அவர் கூட இருந்து அவரோட அன்பையும் நீ அனுபவிக்கணும்ல. அதனால் என்னை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் சூர்யா போயிட்டு மாறன் கிட்ட, அடுத்து என்ன பண்ண போகிறோம், நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, ஏன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும், வீரா கண்டிப்பாக புரிஞ்சுட்டு உங்ககிட்ட வந்துருவா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே மாறணும், வேற என்ன பண்ணுறது, போராட்டம் தான் பண்ணணும், வேற வழி இல்லை. ஏன்னா இவ்வளோ நாளாக வீரா சிங்கிளாக இருந்தா, நானும் சிங்கிளாக இருந்தேன், அவளை சுற்றி நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 பேருமே மிங்கிள் ஆகிட்டோம். இனி எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவள் சும்மாவே ரொம்பவே கோவப்படுவா. இப்போ எப்படி இருப்பான்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவகிட்ட போய் எப்படி பேச போகிறேன்னு தெரியல அப்படின்வாங்க. அதை கேட்ட சூர்யாவும், உன்னை பற்றி அவளுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக அவள் உன்னை ஏற்றுப்பா. அதனால் எனக்கு இப்போ நடந்ததெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. வீராவோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மாறணும், வேற என்ன பண்ணுறது, அது அவளுக்கு புரியாமல் இருக்குதே, சரி விடுங்க, எல்லாமே போக போக புரியும், என்னை பற்றி யார் தான் இது வரைக்கும் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சூர்யாவும் இங்கே பாருங்க மாறன், வீராவும் நீங்களும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும். அவளுக்கு நிறைய ஆசை இருந்தது, அவள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, அது எல்லாத்தையுமே நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட மாறணும், வீராவோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சூர்யா, சரி நீங்கள் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கணும், அதுதான் என்னோட ஆசை. சரி, என்னோட வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு சூர்யாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ மாறன் எது நடந்தாலும் நமக்கு போராட்டமாக தான் இருக்குது, எதுவுமே நமக்கு ஈஸியாகவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வீராவோட அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி கெட்டதாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ பிருந்தா அம்மா அழாதம்மா, எல்லாமே நல்லதாக தான் நடந்திருக்கு அப்படின்னுவாங்க. உடனே கண்மணி, என்னடி பேசிட்டு இருக்கு, எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அம்மா இங்கே பாருமா, மாறன் மாமா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட கண்மணி, என்னடி ரொம்ப மாறன் நல்லவன் சொல்லிட்டு இருக்கா, அவன் உன்னை நல்லா தான் ஏமாற்றி வச்சிருக்கா, அவன் பேச்சு நீ நம்பிட்டு இருக்கியா, அண்ணனா அவன் தாண்டி கொலை பண்ணா, அப்படிப்பட்டவனை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட பிருந்தா, அக்கா உனக்கு எதுவுமே இப்போ புரியாதுக்கா அப்படின்வாங்க. என்னடி எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு அரைஞ்சிட்டு அவங்க அண்ணா ஃபோட்டோ போய் காட்டிட்டு, இவர் இறந்ததுக்கு காரணம் யாருன்னு தெரியும்ல, ஏண்டி உன்னால் இந்த மாதிரிலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிருந்தா மனசுக்குள்ளேயே, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொன்னால் உன்னோட வாழ்க்கையும் இதில் இருக்குது, நான் எப்படி இதை சொல்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாறன் ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஆட்டோக்காரங்களாம் போயிட்டு, என்னென்ன கல்யாணத்துக்கு வந்தீங்க போல இருக்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலியே அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டால் மாறணும், ஆமாம் கல்யாணத்துக்கு தான் வந்தேன், எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. உடனே அங்கே இருக்கவங்களாம் ஆமாண்ணே, நீங்கள் ஒன் சைடாக யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், நீங்களே இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போல், சரி அண்ணி எங்கே அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ கேட்கக்கூடாது, கேட்டானுன்ட்டு அவங்க மறு வீட்டுக்கு போனாங்க அப்படின்வாங்க. என்னண்ணே எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, மறு வீட்டுக்கு சேர்ந்து தானே போவாங்க, எங்களை என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்வாங்க. டே நானே ஒன் சைட் லவ்டா, அவங்க கோபமாக இருக்காங்கடா அப்படின்வாங்க. சரி சரி, எங்களால் எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமே ட்ரீட் வைங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் வள்ளி ராகவன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை நீங்கள்
பண்ணிட்டீங்கல்ல, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தானே இப்ப நடந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ராகவன் எனக்கு எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் எனக்கு தெரியுமே. அதுவும் மாறன் வந்து வீரா கழுத்துல தாலி கட்ட போறதுல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னுவாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து வள்ளிய பார்த்துட்டு எல்லாமே உனக்கு தெரியும் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வள்ளி வந்துட்டு இல்லண்ணே நான் வந்து உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன்னு தான் சொன்னேன். ஆனா மாறன் தான் வேணாம் சொன்னான் அப்படின்னுவாங்க. அத கேட்ட ராமச்சந்திரனும் ஏன் நீ வந்து என்கிட்ட சொன்ன உடனே நான் வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு குடிகாரனுக்கு நான் வீராவை கட்டி வைப்பேன் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட வள்ளி இல்ல வீரா மாறனோட லைஃப்ல வந்ததுக்கு கொஞ்ச நாள்லயே அவன் மாறிட்டான். அவன் லைஃப் ஃபுல்லா கூட இருந்தா நல்லா இருக்கும் தானே அப்படின்னுவாங்க. அதை கேட்ட ராமச்சந்திரன் இங்க பாரு தெய்வத்தெல்லாம் நம்ம உள்ள வச்சு தான் கும்பிடணுமே கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. இவன் எப்படிப்பட்டவன்றது நல்லா தெரியும். ஆனா நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கல என்னை எல்லாருமே என்ன பேசுவாங்க இவங்க பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவ்வளோ கெட்டவனுக்கு அப்படின்ற மாதிரிலாம் என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. அதை பற்றி உங்க யாருக்குமே கவலை இல்லைல்ல. ஆனால் நான் உன்னை இந்த வீட்டை விட்டுலாம் அனுப்ப மாட்டேன் வள்ளி நீ இந்த வீட்லயே இருந்துக்கலாம். ஆனால் நீ என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கண்மணி நடந்த கல்யாணம் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நீ சாதிச்சிட்டேன்னு நினைக்காதடா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இப்படி நடந்ததையே நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தா என்ன பண்ணுறது மேற்கொண்டு என்ன பண்ணலான்றதை யோசிங்க அப்படின்வாங்க. என்ன பண்ணலான்னு வந்து அவங்க அம்மா கேட்கும்போது வாங்க நம்ம போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்கள சும்மாவே விடக்கூடாது அவன் எவ்வளோ பெரிய துரோகி அவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டால் அவங்க அம்மா வந்து என்னடி பேசிட்டு இருக்க இப்படி எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவு எடுக்கக்கூடாது இதில் உன்னோட வாழ்க்கையும் இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி எனக்குன்னு எந்த ஒரு வாழ்க்கையுமே கிடையாதுமா அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் இனிமே வீரா அவன் கூட போய் சேர்ந்து வாழவே கூடாது. இங்கே பாரு வீரா நீ அவன் கூட போய் சேர்ந்து வாழ்வன்ற ஒரு முடிவு எடுக்கவே கூடாது அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது நீ எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.